ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தெங்காசி அமீர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெங்காசிலேருந்து மேல்மருவத்தூர் நம்ம வண்டி வந்திருக்கு. எதுக்காண்டி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாராவோட குட்டி ஆரா வந்து நம்ம கொடுத்தாச்சு. கொடுக்க மாட்டோம்னா அண்ணன் ஆசைப்பட்டு கேட்டால் நம்ம குட்டி கொடுத்தாச்சு. இப்போ மேல்மருவத்தூரில் நிற்கும். இந்த குட்டி வந்து அண்ணன் நம்ம ஒப்படைக்க போகிறோம். இதுக்கப்புறம் இவங்க வந்து வரவேற்புலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நான் வீடியோ ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த குட்டி கொடுத்துருக்கு. நான் எவ்வளோ குதிரை கொடுத்துருக்கேன், ஆனால் இந்த குட்டிக்கு மட்டும் ஒரு வரவேற்பு வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, வண்டியில் நிற்கி நம்ம அண்ணன் என்ன பேருனா அபி இவரு தான் குட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வரவேற்பு எப்படின்னு பாருங்கள். வீடியோ வந்து கண்டிப்பாக யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஃபுல்லாக வண்டியில் நிற்கி நம்ம ஆற நிற்கி நான் கண்டிப்பாக இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக போட நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்டேன் 5000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவில் இருக்குன்னு. நான் இது வரைக்கும் ஒரு 500 பேர் விற்றுருப்பேன் சரிங்களா. ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக அந்த ஊருக்கு வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி குட்டி வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்காண்டி ரொம்ப நான் ஆசைப்படுறேன். அண்ணன் நல்லா பார்த்துக்கூடாது சரிங்களா. அந்த குட்டி வந்து யாருமே தரமாட்டேன் நான் சொன்னாள். ஹை கைஸ், நான் தான் பரேசாலம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் வீடியோ முதலே பார்த்துருப்பீங்க. அவர் வந்து தென்காசி அமீர், குட்டி அமீர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம அமீர் அண்ணா கிட்ட வந்து சாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குதிரை இருந்துச்சு. அது குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி பேர் வந்து ஆரா அப்படின்னு சொல்லி அவர் வச்சார். இந்த குட்டி தான் இப்போ நீங்கள் அப்ளாக் பார்த்துன்னு இருக்கிறீங்களெல்லாம். இதுதான் 3 கலர் குதிரை. அது ரொம்ப நல்லா அருமையான ஒரு பெண் குட்டிங்க இது. அவர் வந்து இந்த குட்டி வந்து வளர்க்கணும்னு சொல்லி இவர் நம்ம அபி வந்து வாங்கி இருக்கிறாரு. வரவேற்பு மட்டும் எப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வரவேற்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு வந்து குதிரைக்கு பண்ணது நான் வந்து முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன். யாருமே பண்ணதில்லை. நிறைய பேர் வந்து குதிரை வந்த உடனே எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை போட்டு கொண்டு போவாங்க. அது விட்டு வந்து இந்த மாதிரி ஆர்த்தி எடுத்து வீட்டில் வச்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே கலந்து அவர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அபிக்கு ரொம்ப வந்து நான் கன்கிராச் பண்ணுறேன். அதே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம தென்காசி அமீர் அவருக்கு வந்து அந்த குட்டி மோஸ்ட்லி அவர் கொடுத்தே இருக்க மாட்டார். பட் அவர் அந்த அளவுக்கு அபி வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருந்தார். அண்ணா ஒரு நல்லதாக குட்டி வேணும்னே, நான் வளர்த்தேன்னா வந்து நான் லைஃப் டைமாக என் கூட வச்சுக்கணுன்னே, எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு இந்த பாப்பா மாதிரி நான் பார்த்துப்பேனே அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்புறம் வந்து அவர் 2-3 குதிரை நான் காமிச்சேன். பட் இருந்தாலும் இல்லைண்ணா எனக்கு பெண்குட்டி தான் வேணும்னு. ஆனால் ஃபுல்லாக டிமாண்டுங்க. பெண்குட்டி எங்கேயுமே இல்லை. நிறைய இடத்துல பார்த்துட்டேன். பட் வந்து நான் எடுத்து கொடுக்குறதும் நல்லதாக எடுத்து கொடுக்கணும்னு பார்த்தேன். அப்புறம் நம்ம அமீரை கான்டாக்ட் பண்ணும்போது தான் நம்ம அமீர் என்ன தான் நான் சொன்னேன், சரி பாய் நீங்கள் சொல்கிற காண்டியும் நான் வந்து கொடுக்குறேன் பாய் அப்படின்னு சொன்னார். குதிரைக்காக வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து கொண்டு வந்த ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அமீர் அண்ணாக்கு வந்து ஷால் எல்லாம் போட்டு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக வந்து அங்கே பாருங்கள் பசங்க மூஞ்சியெல்லாம் பாருங்கள், எல்லாரும் ஃபேஸ் பாருங்கள், அந்த ஹாப்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கூட வந்து நம்ம ஹுசேன் அண்ணாவும் போயிருந்தார். ஸோ ஹுசேன் அண்ணாக்கும் வந்து அவர் ஷால் எடுத்து இது பண்ணது வந்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் மூஞ்சி பாருங்கள், அவர் சிரிச்சுட்டே இருக்கிறாருங்க. அவர் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி வந்து குதிரைங்க வந்து நிறைய பேர் விரும்பி எடுக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. பட் இவரும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அபி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அண்ணா நான் வருஷம் நீங்கள் ஜோயாக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்களோ பர்த்டே செலிப்ரேட் அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். குட்டி நான் எடுத்தேன்னா நான் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவேன், நல்லா பார்த்துப்பேனே, எனக்கு கொஞ்சம் நல்லா தான் எடுத்து கொடுங்கண்ணே, என் கூடவே லைஃப் டைம் வரையும் என் கூடவே இருக்கணுண்ணே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த குட்டியை வந்து அவர் கொடுத்தது நானும் வந்து பெருமையாக இது பண்ணுறேன். அவர் என்கிட்ட வந்து கேட்டும் இருந்தார், அண்ணா நீங்கள் வந்து கூட வரணும்னா உங்கள் மூலியமாக தான் நான் வாங்கணும்னு சொன்னார். ஸோ ரைட்டு என்னால் வர முடியல, அவருக்கு வந்து சொல்லிட்டேன் நான் என்னால் வர முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி இது பண்ணியிருந்தேன். அப்புறம் பாருங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி குதிரை கொடுத்து இந்த அளவுக்கு யாருங்க பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து ஒரு குதிரை மேலே அன்பு இருக்கிறவங்க தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து நிறைய குதிரை வாங்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி குதிரை கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து ஒரு ப்ரே பண்ணிக்கிறேன்.
நான் கூட கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நிறைய குதிரை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நானும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.